வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு மூலியமாக இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னாலும் கூட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடுவீங்க. சென்னை மாவட்டத்தில் உள்ள புரசைவாக்கத்தில் அருள்மிகு கங்காதீஸ்வரர் வகையார் திருக்கோயிலிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 விதமான போஸ்டிங்க்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் சொல்லிட்டு காவலர், தோட்ட வேலை, திருவலகு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரியுமோ இந்த 3 வேலைக்காக அப்ளை பண்ணலாம். மின் பணியாளர் கேட்டிருக்காங்க, அதாவது எலக்ட்ரிஷியனுக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் ஐடியிலும் படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் பி சான்றிதழ், அதாவது மின்சார வாரியம் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவருக்காக ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்குரிய சான்றிதழ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பரிசாரகர் ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 10வது படிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், கோவிலில் பழக்க வழக்கத்திற்கேற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல குழுவில் ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மற்றும் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றில் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றிருக்கீங்க, தமிழ் மற்றும் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் ரீடிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்ட் எடுக்கிறாங்க. சேலரி 15,300 முதல் 48,700 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்காக அப்ளை செய்வதற்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதையும், உங்களுடைய ஏஜ் லிமிட்டு 18 வயசுல இருந்துட்டு 45 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும், இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கொரியர் பண்ணணும்னா 131 கங்காதரேஸ்வரர் திருக்கோவில், புரசைவாக்கம், சென்னை 6,84,000 என்ற முகவரிக்கு நீங்கள் 26/9/2025 மாலை 5:45க்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களின் விண்ணப்பதாரர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு சான்றிதழ் வாங்கி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபார்மு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிடாலே போதும். இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆஃபீஸில் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டர் எடுத்துக்கிட்டு போட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்முக தேர்வில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணும்போது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நம்பர் செல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.